எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நம்ம சேனலில் வாரம் பழமையான தலங்களும் அந்த தலங்களுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது நாகநாதர் கோயில் கீழ்பெரும்பள்ளம். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற நாகநாத சுவாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கும்பகோணம் சுற்றி உள்ள நவகிரக தலங்களில் இத்தலமானது கேது பகவானுடைய பரிகார தலமாக விளங்குகிறது. சோழர்கள் காலத்து கோயிலாகும். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் பூம்பக அருகே உள்ள தர்மகுளத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைஞ்சிருக்கு. சீர்காழியிலிருந்து வானகிரி பேருந்தில் சென்றால் கீழப்பெரும்பள்ளம் ஊரை நம்ம அடையலாம். ஆலய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லாமல் ஒரு முகப்பு வாயில் மட்டும் உள்ளது. முகப்பு வாயில் மேற்புறத்தில் ரிஷபாரூடராக சிவபெருமான் சுதை வடிவ காட்சி தருகிறார். முகப்பு வாயில் கடந்து உள்ளே சென்றால் ஒரு பெரிய நந்தியை நம்ம காணலாம். இறைவன் நாகநாத சுவாமி கிழக்கு நோக்கி லிங்க உருவில எழுந்தருள்ளார். கேது பகவான் தனி சன்னதியில் மேற்கு நோக்கி பாம்பு தலையுடன் மனித உடலுடன் 2 கைகளையும் கூப்பி சிவன் சன்னதியை நோக்கி வணங்கியபடி உள்ளார். இத்தலத்தில் கேதுவே பிரதானமானதால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது. பிரகாரத்தில் சனீஸ்வரரும் 2 சூரியர்களும் காட்சி தருகிறார்கள். அம்பாள் அருள்மிகு சௌந்தரிய நாயகி தென் திசை நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். கோயிலின் மேற்கு பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர், வள்ளி தேவசேன சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணியர், துர்க்கை, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர், மகேஸ்வரி, கஜலட்சுமி ஆகியோர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார்கள். கோயிலின் கிழக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ சனீஸ்வரர், பைரவர், சம்பந்தர், நாகர், சூரியர் ஆகியோரை மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார்கள். கோயில் முன் கோயிலின் தீர்த்தமான நாகதீர்த்தம் குளம் உள்ளது. நாகதீர்த்தத்தின் மேற்கு கரையில் நாகர் பிரதிஷ்டையுடன் அரசும் வேம்பும் உள்ளன. கோயிலின் கிழக்கு புறத்தில் வாசுகி தவம் இயற்றிய இத்தல விருட்சமான மூங்கில் தோப்பு உள்ளது. ஞானகாரன் அப்படின்னு கேதுவை அழைப்பாங்க. கேது பகவான் அறிவு, முக்தி போன்றவற்றுக்கு பிரதான கிரகணமாக கருதப்படுகிறார். மனிதர்களில் அனிச்ச செயல் ஒவ்வொன்றிற்கும் இவரே காரகனாக விளங்குகிறார். கேது பகவான் பிறப்பால் அசுர வம்சத்தையே சேர்ந்தவராவார். இவரது இளமை பெயர் ஸ்வர்பானு. காசிப முனிவரின் மகன் விப்ரசித்து கேது பகவானின் தந்தை. தாய் சிம்கிகை. இதனால் நிழல் கிரகமாக விளங்கும் கேது பகவான் நவகிரக வரிசையில் வடமேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார். கிரக பெயர்ச்சியில் வலமிருந்து இடமாக பெயர்ச்சியாக கூடியவராக உள்ளார். ஜோதிட சாஸ்திரப்படி இவருக்கு சொந்த வீடு இல்லாததால் எந்த கிரகத்தின் வீட்டில் தங்குகிறார்களோ அந்த கிரக அதிபதியின் பலனை அளிக்கக்கூடியவராக ஆவார். செந்நிற ஆடைகளும் பல வண்ண மலர்களும் இவருக்கு உகந்தது. இவருக்கான தானியம் கொள்ளு. சுவை, புளிப்பு, ஆசனம், கொடி வடிவிலானது. நவரத்தினங்களில் இவருக்கானது வைடூரியம். கேதுவைப் போல கெடுக்கக்கூடியவர் இல்லை என ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டாலும் கேது பகவான் இரக்க குணம் கொண்டவர். இவரை வழிபடுவதற்கு சொர்ண லாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய தலம். கீழப்பெரும்பள்ள ஜாதகத்தின்படி கேது தசை மற்றும் கேது புத்தி நடைபெறும் காலங்களில் இத்தலம் வந்து கேதுவுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நன்மை அடையலாம். பிரார்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது இத்தலத்தின் நரம்பு வாயு தொடர்பான நோய் நீங்கவும், பயம் நீங்கவும், தொழில் வியாபாரம் சிறக்க, தம்பதியர் ஒற்றுமையுடன் இருக்க, ஆயுள் அதிகரிக்கவும், குடும்பத்தில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நிலைக்கவும், தலைமுறை சிறக்கவும் இறைவன் நாகநாதரையும் கேது பகவானையும் வழிபடுகின்றனர். ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் விசேஷ அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன. பூஜையின் போது 16 வகையான அபிஷேகம் மற்றும் ஹோமம் செய்து கொள்ளுப்பொடியும் உப்பு மிளகு கலந்த சாதத்தை நைவேத்தியமாக படைக்கின்றனர். அதோடு கேது பகவானுக்கு பல வண்ணத்து வஸ்திரம் சாத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் வழிபடுகிறார்கள். கொள்ளு சாத்த நைவேத்தியத்தை இங்கேயே விநியோகம் செய்து விடுகிறார்கள். இந்த நைவேத்தியத்தை கோயிலேயே செய்து தருகிறார்கள் என்பது சிறப்பு. இதற்கு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். கோவில் கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.